அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துடலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 980 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக வாங்க குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 372 பில்ஸ் ஆகவும், 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 602 பில்ஸ் ஆகவும், 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 201 பில்ஸ் ஆகவும், 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 29 பில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததாக வாங்க செய்திகளுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அல் ஜாஃபர் பகுதிகளில் கூட்டுறவு நிறுவனங்களில் அதாவது ஜம்மியாக்களில் பூஞ்சை காளான் நிறைந்த காய்கறிகளை சமூக விவகார அமைச்சகம் கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுகாதாரம் மற்றும் காட்சி தரங்களை மீறியதற்காக அதன் மீது நீதித்துறை நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும், தொடர்ச்சியான கண்காணிப்பு கூட்டுறவு சங்கங்களால் உள்ளூர் காய்கறி கொள்முதல் பங்கை 70% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு விசாரணைகளுக்கான பொதுத்துறை மனித கடத்தல் மற்றும் பணத்திற்கு ஈடாக வதிவிடத்தை பெறுவதற்கு வசதி செய்தல் தொடர்பான வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்களை தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சகம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2ஆம் சுற்று தேர்வுகள் தொடர்பான குறைகளை எலக்ட்ரானிக் முறையில் சமர்ப்பித்தலை தொடங்கியுள்ளது. ஒரு மாணவருக்கு அதிகபட்சம் 3 பாடங்கள் எனவும் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு அமைச்சகத்தின் இணையதளத்தில் சமர்ப்பிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தணிக்கை மற்றும் புள்ளியியல் துறைகள் மற்றும் சுங்க தரகர்களின் சுங்க பொது நிர்வாக இயக்குனர் ஜெனரலின் ஆய்வு பயணம் இன்றைய தினம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் துறையில் குவைத் அரசுக்கும் இந்திய குடியரசுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் ஒரு பகுதியாக மனித வளத்திற்கான பொது ஆணையகத்தின் செயல் இயக்குனர் அவர்கள் இந்திய குடியரசின் தூதர் அவர்கள் மற்றும் அவருடன் வந்த குழுவை வரவேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் தொழிலாளர் ஒழுங்குமுறை மற்றும் இந்த துறையில் கூட்டு ஒத்துழைப்புக்கான வழிமுறைகளை வளர்ப்பது தொடர்பான பல பிரச்சனைகள் குறித்து விவாதித்த ஒரு உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த பயணம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் பிலிப்பைன்ஸ் தொழிலாளர்கள் அதிகப்படியாக வெளியேறுவதால் நேபாள் நாட்டு தொழிலாளர்கள் குவைத்தின் அதிகப்படியான வீடுகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வருடத்தில் 44,000 பிலிப்பைன்ஸ் நாட்டவர்களும் 35,000 இந்தியர்களும் வெளியேறியுள்ளதாகவும் 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான மத்திய புள்ளிவிவர நிர்வாகத்தின் சமீபத்திய அறிக்கையின்படி குவைத்தில் உள்நாட்டு தொழிலாளர் சந்தை கடந்த ஆண்டில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது. மார்ச் 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31 மற்றும் 2025 மார்ச் மாதம் 31ஆம் தேதி இதற்கிடையிலான பிலிப்பைன்ஸ் வீட்டு வேலை செய்பவர்களில் சுமார் 25% பேர் இந்த துறையிலிருந்து வெளியேறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் சலுகை காலம் இப்போது தொடங்குகிறது. வசிப்பிடத்தை நிரூபிக்க 4 மாதங்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த சேவைகள் பிரிவின் கீழ் குவைத் குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட நபர்களுக்கு உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட 4 மாத கால அவகாசம் ஜூலை 19 சனிக்கிழமை முதல் நேற்றைய முன்தினம் முதல் தொடங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் அவர்களின் சட்டப்பூர்வ அந்தஸ்தை முறைப்படுத்தும் செயல்முறையை தொடங்குவதற்கு தயாராக அவர்கள் தங்கள் குவைத் பாஸ்போர்ட்டுகளை பயன்படுத்தி பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வெளியேறும் அனுமதியை முதலாளி தாமதப்படுத்துகிறாரா? இப்போதே புகார் அளிக்கவும். எக்ஸிட் பர்மிட் கொடுப்பதற்கு ரொம்ப தாமதப்படுத்தினா புகார் அளிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குவைத் தனியார் துறைக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட வெளியேறும் அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. தனியார் துறையில் பணிபுரியும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு தங்கள் பதிவு செய்யப்பட்ட முதலாளிகளிடமிருந்து வெளியேறும் அனுமதிகளை பெற வேண்டும் என்று முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் அல் சபாவின் சமீபத்தில் வெளியிட்ட சுற்றறிக்கை எண் 2/2025 கீழ் இந்த முடிவு செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், தனியார் துறை வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு 1,00,000க்கும் மேற்பட்ட வெளியேறும் அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், பயண சீசன் வேகம் பெறுவதால்
வரும் நாட்களில் வழங்கப்படும் அனுமதிகளின் மொத்த எண்ணிக்கை இரட்டிப்பாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செயல்முறையை நெறிப்படுத்தவும் பயண நடைமுறைகளை விரைவாக முடிப்பதை உறுதி செய்யவும் உள்துறை அமைச்சகத்தில் உள்ள ஒரு துறைமுக இயக்குநரகத்துடன் ஒரு தானியங்கி இணைப்பை ஆணையம் நிறைவு செய்துள்ளதாகவும் இதன் மூலம் வெளியேறும் அனுமதி தரவை உடனடி பகிர்வதை உறுதி செய்ததாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விமான நிறுவனங்கள் கோரினால் பயணிகள் பயணம் செய்வதற்கு முன் அனுமதியின் நகலை அச்சிடுமாறு PAM பரிந்துரைக்கிறது. குவைத் டெலிவரி நிறுவனங்களுக்கான செய்தி: ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுங்கள் அல்லது வேலை நிறுத்தம் செய்யுங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கிகள் மூலம் தங்கள் ஊழியர்களின் சம்பளத்தை மாற்றுவதற்கான நிறுவனங்களின் உறுதிப்பாட்டை சரிபார்க்கும் வரை டெலிவரி வணிகம் தற்காலிக கோப்பு இடைநீக்கத்திற்கு உட்பட்டது என்று மனித வளத்திற்கான பொது ஆணையத்தின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இணங்காத நிறுவனங்கள் தங்கள் கோப்புகளை உடனடியாக நிறுத்தி வைக்க நேரிடும் என்று வட்டாரங்கள் செய்தித்தாளுக்கு உறுதிப்படுத்தினர். தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் ஒழுங்குமுறை நடைமுறைகளை தவிர்க்கவும் வங்கிகள் மூலம் சம்பளத்தை மாற்றுவதில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உறுதி பூண்டிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் முன்னாள் MPக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டை நேற்றைய தினம் நிராகரித்த நீதிமன்றம் அவருக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்துள்ளது. முந்தைய நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்குகளை வாங்கும் வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது. தனக்கு ஆதரவாக வாக்குகளை பெறுவதற்காக பல வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனை விதித்துள்ளது. குவைத்தில் 52 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தில் நேற்றைய தினம் முதல் புதன்கிழமை வரை பலத்த காற்றுடன் கூடிய வெப்பமான வறண்ட வானிலை இருக்கும் என்று அத்தோடு தூசி புயல்களும் ஏற்படும் என்று வானிலை ஆய்வுத்துறையின் செயல் இயக்குனர் தரார் அலி தெரிவித்துள்ளார். குவைத் பெண்களின் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வாழ்நாள் குடியுரிமையை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத் புதிய குடியுரிமை தீர்ப்புகளுடன் குவைத் பெண்களின் குழந்தைகளுக்கான ஊனமுற்றோர் உரிமைகளை வலுப்படுத்துகிறது. குவைத் பெண்களுக்கு பிறந்த குழந்தைகளின் நிலையை ஒப்புக்கொள்வதிலும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை வலுப்படுத்துவதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக முதல் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் அல் சபா அவர்கள் குவைத் தாய்மார்களுக்கு பிறந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் குழுவிற்கு வாழ்நாள் முழுவதும் குவைத் குடிமக்களாக சிகிச்சை அளிக்கும் முடிவுகளை எட்டியுள்ளதாகவும் இந்த முடிவுகள் 2010ஆம் ஆண்டின் சட்ட எண் 8 பிரிவு 3 படி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை உறுதிப்படுத்துகிறதாகவும் மற்றும் சமூகத்திற்குள் அவர்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பை ஆதரிக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டின தொழிலாளர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் குவைத்தில் பணியாளர் எண்ணிக்கை 3% அதிகரித்துள்ளது. கல்வி நிலை உயர்ந்த போதிலும் குவைத் நாட்டினரின் பணியாளர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. குவைத்தில் தனியார் துறை பணியாளர்களின் பெரும்பான்மையினர் இப்போது வெளிநாட்டினராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். குவைத்தில் உள்ள உள்ளூர் தொழிலாளர் சந்தையில் குடும்பத்துறை அதாவது வீட்டு வேலை பார்ப்பவர்களை தவிர்த்து ஒட்டுமொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை 3% அதிகரித்து மார்ச் 2025க்குள் மொத்தம் 2.211 மில்லியன் தொழிலாளர்களை எட்டியுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 64,403 நபர்களின் அதிகரிப்பை குறிக்கிறது என்று 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான மத்திய புள்ளியியல் பணியகம் CBS வெளியிட்ட சமீபத்திய அறிக்கை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சால்மியாவிலிருந்து ஜகரா நோக்கி செல்லக்கூடிய 5வது ரிங் சாலை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திங்கட்கிழமை முதல் அதாவது இன்றைய தினம் முதல் இசா அல் கத்தாமி தெரு சந்திப்பிலிருந்து ஜகரா நோக்கி செல்லும் அம்மான் தெரு வெளியேறும் எக்ஸிட் வரையிலான 5வது ரிங் சாலை மீண்டும் திறக்கப்படுவதாக பொது போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சாலை நிலைமைகளை மேம்படுத்துவதையும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்ட திட்டமிடப்பட்ட பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து இந்த சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் மற்றும் தரைவழி போக்குவரத்திற்கான பொது ஆணையகம் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் 4வது ரிங் ரோடு சந்திப்புடன் கூடிய ஃபாஹில் விரைவு சாலை அதாவது 30வது இலக்க அதிவேக சாலையில் தங்களின் பராமரிப்பு பணிகளை தொடங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஃபாஹில் பகுதிகளில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அல் அரதியா பகுதிகளில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணத்திற்கு பதிலாக போலி வதிவிட பத்திரங்களை வழங்கியதற்காக ஒரு குடிமகனை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தனது கையெழுத்திடும் அதிகாரத்தை பயன்படுத்தி 25 நிறுவனங்களுக்கு உரிமைகளை மீறி 56 தொழிலாளர்களை பதிவு செய்துள்ளதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2 சிரிய மற்றும் இந்திய இடைத்தரகர் மூலம் 350 முதல் 1200 தினார்கள் வரை பணம் பெற்றதாக அந்த நபர் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய முன்தினம், அதாவது சனிக்கிழமை மாலை கைத்தானில் உள்ள ஒரு கட்டிடத்தில் ஒரு பராமரிப்பு ஊழியர் லிப்டுக்குள் விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பர்வானியா தீயணைப்புத்துறை மற்றும் தேடல் மீட்பு குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அந்த இடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்சூரியா பகுதிகளில் பணிகள் நிறைவடைந்து மால் ஒன்று திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த மாலினுள் உள்ள கடைகளை பற்றிய காணொளி நேற்றைய தினம் வெளியாகிறதுக்கு முன்னால் வரக்கூடிய வீடியோவை பாருங்க. أيدد مجمع راح يفتح بالكويت. اسمع الأسامي الموجودة: أرابيكا، بارتون، كوفي بين، تيلافيليتشي، جوني روكتس، توبون، تشيليز. راح يفتح كذا نادي، وهم راح يفتح كذا صالون، في محل تليفونات وصيدلية وسوبر ماركت وبنك. تشطيب المجمع حده كشخة، وترى في باركينج وايد. مكانه بالمنصورية يم نادي العربي. أتوقع هذا مكاننا الجديد بالشتوية. ترى باقي بعد كم محل ما تأجر. قولوا لنا شنو تبون يفتح بالمجمع، راح أحط لكم رقمهم تحت. ربعنا ربع المناطق الداخلية، ترى ما راح تطلعون من المنطقة بعد. كل شيء موجود بالمجمع. அதேபோல் ஹவல்லி பகுதிகளில் தொலைபேசி உதிரி பாகங்கள், ஹெட்போன்கள் மற்றும் கடிகாரங்கள் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் அனைத்தும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் மலிவு விலைகள் கிடைக்கும் என நேற்றைய தினம் ஒரு நபர் காணொலி எடுத்து வெளியிட்டிருக்காரு. இதுக்கு முன்னால் வரக்கூடிய வீடியோ பாருங்க. شفتوا هذا المكان عبارة عن جملة الاكسسوارات حق التليفونات، أسعارهم أرخص من السوق ويبيعون جملة ويبيعون مفرق، وسعر المفرق عندهم طبعا أرخص من المفرق بالمحلات. من توصل انزل السرداب راح تحصل عندهم وايد محلات. تبي شغلات توها هبة والحين وقتها راح تحصلها موجودة. تبي شغلات دايم الاستعمال هم موجودة، سواء تبي ميكروفونات، تبي سماعات حق البلاي ستيشن أو حق التليفونات موجودين، تبي كفرات السماعات موجودين، تبي سيور الساعات هم تحصلهم، تبي الباور بانكات والوصلات والوايرات موجودين، وطبعا الكفرات حدث ولا حرج سواء للتلفونات أو للآيبادات كلهم موجودين، والحمايات بأشكالها وأنواعها، وفي شغلات ثانية طبعا وايد. هذا اسمه مجمع الأوحد في حولي شارع بن خلدون. அல்முத்தலா பகுதியில் டிஸ்ட்ரிக்ட் எண் 1 மின்சார இணைப்புக்கான விண்ணப்பங்களை பெறுவது தொடங்கப்பட்டுள்ளதாக மின்சாரம், நீர் மற்றும் எரிசக்தி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்ததா ரஷ்ய செய்தியை பார்க்கலாமாங்க. ரஷ்யாவின் கம்சட்கா தீவின் கடற்கரையில் 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், மேலும் 5 மற்றும் 4 ரிக்டர் அளவிலான பல பின் அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னால் வரக்கூடிய வீடியோ பாருங்க. Господи, Господи, божечки, идите отсюда. இந்தோனேசியாவில் உள்ள KM பார்சிலோனா VA என்ற பயணிகள் கப்பலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து 37 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேடுதல் மற்றும் மீட்பு நிறுவனம் வடக்கு சுலவேசி மாகாணத்தில் உள்ள தாலிசே தீவுக்கு அருகில் பற்றி எரியும் கப்பலில் உள்ள
பொதுமக்களை மீட்டெடுக்கும் பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கப்பலில் 56 பேர் வரை பயணம் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. Kapal Barcelona. Aduh, so api itu besar api. Bro. Wah, kasihan ibu dan anak satu masih di kapal. Ya Allah. அமெரிக்க குடியேற்ற சோதனையில் பிலிப்பீன்ஸ் தொழிலாளர்கள் கப்பலில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்றைய தினம் வர்ஜீனியாவின் நோர்ஃபோக் துறைமுகத்தில் கார்னிவல் சன்ஷைன் பயண கப்பலில் இருந்து குறைந்தது 18 பிலிப்பைன்ஸ் பணியாளர்கள் கைவிலங்குகளுடன் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு பிலிப்பைன்ஸுக்கு நாடு கடத்தப்பட்டதாக பிலிப்பைன்ஸ் அமெரிக்க வக்கீல் குழுக்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த நபர்கள் 10 ஆண்டுகளுக்கு அமெரிக்காவிற்குள் மீண்டும் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.